நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு அரிய தொழில் வாய்ப்பு SGBC.in. SGBC அப்படின்னா சுவாசம் குளோபல் பிஸ்னஸ் கன்சல்டன்சி. இதோட ஆக்சுவல் பேசிக் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஆன்லைன் பிஸ்னஸ்ல we are having various portals. Portalsனா B2B portals, B2C portals, trade portals, education portal, medical portals. So இந்த மாதிரி various portals, web portals. Web portals இதுல நிறைய கொண்டு வரோம். இப்போ இந்த போர்ட்டல்ஸ்ல நார்மலா உள்ள பிஸ்னஸ், சாதாரண சின்ன பிஸ்னஸ்ல இருந்து கார்பரேட் பிஸ்னஸ் வரையிலும் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ப்ரெசென்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும். இதுதான் ஆக்சுவல் இதோட அல்டிமேட் எய்ம். SGBCயோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா ஆஃப்லைன் பிஸ்னஸ் பீப்புள்ஸை ஆன்லைன் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு டார்கெட் கஸ்டமர்ஸ் எங்கே எந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து என்கொயரிஸ் கொண்டு வர்றது தான் SGBCயோட உண்மையான நோக்கம். ஸோ இதுக்கு இந்தியாவில் வந்து ஸ்டேட் ஹப்பு, ரீஜனல் ஹப், ஏஜென்சி இந்த மூணு பார்ட்டாக கொடுக்கும். அதாவது ரீஜனல் ஹப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ரீஜனல் ஹப். ஸ்டேட் ஹப்புங்கிறது ஒரு ஸ்டேட்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹப் கொடுக்கும். ஏஜென்சிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்கள்லையும் ஏஜென்சிஸ் கொடுக்கும். பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் ஒரு சிட்டிக்கு வந்து 30-40 ஏஜென்சிக்கு மேலே தேவைக்கு தகுந்த மாதிரி ஏரியா வைஸ் நிறைய ஏஜென்சிஸ் கொடுக்குறோம். ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்னஸ்ல இருந்து பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் வரலாம் அவங்க ஏரியாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி தொழில்கள் இருக்கு எல்லாத்தையும் நேரடியாக போய் பார்த்து அவங்கள வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ஏஜென்சியோட நீட். ஏஜென்சி செய்ய வேண்டிய வேலை. இதில் 100 ரூபாயிலிருந்து எல்லா விதமான பிஸ்னஸும் இதில் இருந்து வெறும் 100 ரூபாயிலிருந்து ஒரு கிளாசிஃபைட் ஆடில் வந்து அவங்கள ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு பியூட்டிஃபுல்லான பேஜ், ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது 100 ருபீஸ். இதில் இருந்து பெரிய போர்ட்டல் டெவலப் பண்ணுற வரையிலும் SGBC அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஏஜென்சிஸ் வந்து they have to get orders from various customers. கஸ்டமர்ஸ் வந்து பில்டிங் ரிலேஷன்ஷிப் இதுதான் அடிப்படை. ஒரு கம்பெனி இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்காங்கன்னா அவங்கள முதல் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது, அவங்கள ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. வெப்சைட் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷாப்பை உருவாக்கி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. மக்கள் போகிறவங்க வர்றவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஷாப் பிஸ்னஸ் ஆகும். ஆனால் ஆன்லைன் அப்படி இல்லை. எப்படி வந்து பார்ப்பாங்க, அவங்கள ப்ரமோட் பண்ணணும். ஒரு சைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை இல்லாமல் அதை சர்ச் இன்ஜின் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி அதை சர்ச் பண்ணும்போது அது வெளியில் தெரியணும், லிஸ்ட்டில் வரணும். ப்ளஸ் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், நிறைய பிளாக்ஸில் கொண்டு போகிறது, ஃபாரம்ஸ் எழுதுறது, ஆர்டிகிள்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது, ப்ரெஸ் ரிலீஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது, இது மாதிரி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களையும் ஒரு கஸ்டமரை மைண்டில் வச்சு அவங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணி அவங்கள அடுத்து மேலே ஆன்லைனில் பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றது தான் இந்த SGBCயோட பேசிக் கான்செப்ட். ஸோ ஏஜென்சியோட ஒர்க் என்னென்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங் டு லோக்கல் கஸ்டமர்ஸ். அதே டைமில் அதாவது வேறெவர் யூ லிவ் யூ கேன் டூ திஸ் பிஸ்னஸ். அதே டைமில் வேறெவர் யூ கோ யூ கேன் டூ திஸ் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, இந்த லோக்கலில் உள்ள பீப்புள்ஸ்க்கு யூ கேன் get related to the
ஒவ்வொரு பிஸ்னஸாக நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வரலாம். ஆஃப்லைனில் இருக்கவங்கள ஆன்லைனில் கொண்டு வர ஒரு சிஸ்டம், ஆன்லைனில் இருக்கிறவங்கள இன்னும் மிகைப்படுத்தி பெரிய ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ சாதாரண ஒரு வெப்சைட் ஏற்கனவே வச்சுருக்காங்க, அதை ரீடிசைன் பண்ணணும். தட் ஆல்சோ வி கேன் டூ. ஒரு புதுசாக ஒரு கேட்லாக் பண்ணணும், இல்லை ஒரு பிரிண்ட், ஒரு ப்ரோச்சர் பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரம் தட் ஒர்க் வி கேன் டேக் இட். கம்பெனி வில் டூ தட். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டைம் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு குயிக்காக இன்றைக்கி ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே முடிச்சு ஏஜென்ட் கையில் கொடுத்துருவாங்க. இது பேஸ். ஏஜென்ட்டோட ரோல் ரொம்ப அதிகம் இதில். அதேமாரி வெளியூர் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஊர் போகிறீங்க அப்படின்னா அந்த ஊர்லேயும் யூ கேன் டூ திஸ் பிஸ்னஸ். இது வெளியூர் போனாலும் பண்ணலாம், வெளிநாடுகள் போனாலும் பண்ணலாம். இதுக்கு லிமிட்டே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ஏஜென்சிஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்க அந்த காலத்துக்கு இது பெரிய வரப்பிரசாதமாக அமையும். என்னென்னா இளைஞர்கள்லேருந்து சாதாரண ஒரு 15 years ஓல்டில் இருந்து இந்த ஏஜ் லிமிட்டே கிடையாது. திறமை உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இட்ஸ் குவைட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். யார் வேணாலும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டீட்டெயில் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக ஒன்று போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, இஃப் யூ ஃபார்வர்ட் இட் டு த கம்பெனி வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. அண்ட் ஏஜென்சிக்கும் வில் டூ லாட் ஆஃப் ட்ரைனிங் சார். நிறைய எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அது எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்ன மாதிரி பண்ணணும், எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எல்லா விஷயங்களும் அது இருக்குது. கிளியர் பிக்சர். எல்லா விஷயங்களும் டீச் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஏஜென்சிஸ் டைரெக்டாக கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறது மாதிரி ரீஜன் ஹப், அவங்கள ரீஜன் ஹப்புங்கிறது என்ன ஆச்சுன்னா வேரியஸ் ஏஜென்சிஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அவங்கள மானிட்டர் பண்ணுறதும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி நிறையா பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது ரீஜன் ஹப்போட ஒர்க். ரீஜன் ஹப்புக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலாம், தே ஆல்சோ கேன் டூ பிஸ்னஸ் டைரக்ட்லி. ஒரு நார்மலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இவங்க இவ்வளோ தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் வி கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் எல்லா இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஒரு ரீஜன் ஹப்னாலேயும் போய் டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ண முடியும், ஒரு ஏஜென்ட்னாலையும் டைரெக்டாக போய் பிஸ்னஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட் ஹப்பும் போய் டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணலாம், கண்ட்ரி ஹப் வரையில் யார் வேணாலும் டைரக்ட் பிஸ்னஸும் பண்ணலாம். அட் த சேம் டைம் they will get the remuneration. ரெவன்யூ ஃப்ரம் த பேசிக் இந்த ஏஜென்சி பண்ணுற ஒர்க்கில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கும் they will get good revenue. ஏஜென்சிக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 20% ஃபார் த பிஸ்னஸ் வாட் தே ஆர் டூயிங். ஏஜென்சி பண்ணுற பிஸ்னஸ்ல இருந்து 3% ரீஜன் ஹப் ஸ்டேட்டாக அவங்களுக்கு போகும். அதே மாதிரி ஏஜென்சி பண்ணுற பிஸ்னஸ்ல இருந்து 2% ஸ்டேட் ஹப்புக்கு போகும். ஏஜென்சி பண்ணுற பிஸ்னஸ்ல இருந்து 1% கண்ட்ரி ஹப்புக்கு போகும். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ரீஜன் ஹப், ஸ்டேட் ஹப், கண்ட்ரி ஹப் எல்லாத்துக்குமே தே வில் கெட் வெரி குட் ரெவன்யூ. இதை இல்லாமல் தே கேன் ஆல்சோ டூ டைரக்ட் பிஸ்னஸ். இதுதான் இதில் உள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெர் இஸ் அ லிமிட். அதாவது ஒரு ஏரியா லிமிட் இருக்கும், இல்லை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு சப்ளை பண்ண முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாங்கனாலும் இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன அங்கேருந்தே போஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் அப்போவே போஸ்ட் பண்ணலாம். இந்த ஹேவ் ஒரு லேப்டாப்போ ஒரு சாதாரண டேப், ஒரு சின்ன டேப் வச்சுருந்தா கூட யூ கேன் கெட் இட் ஆன்லைன். டைரெக்டாக என்ன கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்களோ அதை உடனே பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணி கொடுக்குற விஷயம். சைட் டிசைனிங், கேட்லாக் இதெல்லாம் கம்பெனிக்கு தான் போகும். பட் வி ஹேவ் எ ஸ்பெஷல் டீம். தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது நீங்கள் என்ன ஒரு விஷயம் ஏஜென்ட் அங்கேருந்து அனுப்புகிறாங்க, இல்லை ரீஜன் ஹப் அனுப்புகிறாங்க, ஸ்டேட் ஹப் அனுப்புகிறாங்க, கண்ட்ரி ஹப் ஒன்று அனுப்புகிறாங்க அப்படின்னா வித்தின் அந்த என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்கிறீங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வி ஹேவ் எ குவாலிட்டி டீம். அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ், என்ன மாதிரி அச்சீவ் பண்ண எல்லாம் முடிவு பண்ணிட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை பண்ணி ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு வி ஹேவ் எ ஸ்பெஷல் டீம் அண்ட் வி ஹேவ் குட் எக்ஸ்பர்ட்ஸ். தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். சரிங்களா? குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரியோ, இல்லை ஒரு பொருள் வாங்கி விற்கிறோம் அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அது மாதிரிலாம் இல்லாமல்
இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ், இன்ஸ்டன்ட் மணி. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த குளோபில் ஸ்பெஷலான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா அப்படி எப்படி போனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் லைக் திஸ். அதை ரொம்ப பெருமிதமாகவே சொல்ல முடியும். ஸோ லெட் யூ என்டர், உள்ள நுழைஞ்சிங்கன்னா யூ கேன் சி த திங்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஒரு ஏஜென்ட் சாதாரணமாக பப்ளிக்கில் உள்ளே போயிட்டு இந்த டெல் த ப்ராடக்ட், இது மாதிரி ஒரு கிளாசிஃபைட்லையோ ஒரு வெரிஃபைட் மெம்பர் இல்லை ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை நம்மளோட மாடியூல்ஸில் போயிட்டு உள்ளே போய் ஒரு விஷயத்தை போடணும், நம்ம ப்ரமோட் ஆகணும். நார்மலாக ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்கவங்களும் இந்த ஆன்லைனுக்கு வரலாம். ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கூட இதுவரையில் இல்லை அப்படின்னா கூட தே கேன் கெட் ஆன்லைன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும்னு இல்லை. ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு யூ கேன் கம் இன் டு ஆன்லைன் அண்ட் யூ கேன் கெட் என்கொயரிஸ். மொபைல் மூலமாக யூ கேன் கெட் என்கொயரிஸ் அண்ட் யூ கேன் கண்டினியூ த பிஸ்னஸ். ஸோ நார்மலாக வெளியில் நமக்கு இந்த வைரல் மார்க்கெட்டிங் சொல்கிற மாதிரி உங்களோட பிஸ்னஸ் தெரிஞ்சு லோக்கலில் தெரிஞ்சவங்க எல்லா ஊர்லேயும் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யூ வில் கெட் கனெக்ஷன் த்ரூ ஆன்லைன். ஆன்லைனில் வியூவர்ஸ் வர்றவங்க, இந்த பிஸ்னஸ் நீட் இருக்கிறவங்க, இந்த ப்ராடக்ட் நீட் இருக்கிறவங்க, உங்களோட பிஸ்னஸ் பிடிச்சிருக்காங்க, தே வில் கம் அண்ட் கான்டாக்ட் யூ. ஒன்று நேராக வந்து பார்க்கலாம், இல்லை ஃபோனில் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா யூ கேன் கேதர் த பிஸ்னஸ் அண்ட் யூ கேன் ப்ரெசன்ட் எவ்ரி திங் அண்ட் நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். மொத்தத்தில் யூ நீட் என்கொயரி வரணும் உங்களுக்கு. அதுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் SGBC வில் டூ இட். அது மாதிரி டார்கெட் கஸ்டமர்ஸ், நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அமெரிக்காவில் மட்டும்தான் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அமெரிக்கா மட்டும் டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, டெல்லியில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டார்கெட் ஓரியன்டாக அந்த ஏரியாவை மட்டும் ப்ரமோட் பண்ணி அங்கே உள்ள சிட்டிஸ், அங்கே உள்ள சின்ன சின்ன கிராம வரையில் போய் ரீச் ஆகி அங்கே உள்ள பீப்புள்ஸுக்கு மட்டும் அவங்கள மார்க்கெட் பண்ணி கொடுக்க முடியும். இப்படி ஒரு ஸ்பெஷலான சிஸ்டம்ஸ் வந்து இதுவரையில் ஆன்லைனில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஒரு நாட்டுக்குன்னு ஒரு கிளாசிஃபை இருக்கும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 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 B2B அப்படின்ட்டு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டியோடையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில், இன்னொன்று ப்ரீமியம் மெம்பர்ஷிப்னா ரொம்ப கம்மியான ரேட்டில், இதுவரையிலும் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இதுவரையிலும் ஒரு நல்ல B2Bங்கிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு கன்ஃபார்ம் வித் யூ. என்னென்ன நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த சைட்டுக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள். தென் யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். வாட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. எந்த ஃபீல் ஒரு இமெயில் ஐடி உங்களோட டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ கேன் கிரியேட் ஏ ப்ரொஃபைல் அண்ட் உள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். மற்ற சைட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க, எவ்ரிதிங் யூ கேன் லேர்ன். ஸோ இந்த SGBC சிஸ்டம் பொறுத்த வரணும் உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நீட் இருக்கோ அவ்வளவும் ஹெல்ப் பண்ணலாம். ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படுறாங்க. ஏஜென்ட் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சைட்லேயே அவங்களோட உங்கள் ஊரில் உள்ள ஏஜென்ட்டோட அட்ரஸஸ் இருக்கும். அவங்க நேரடியாக உங்களே வந்து பார்ப்பாங்க. ஆன்லைனில் இருக்கவங்க ஒரு ஏஜென்ட்டோட உதவி வந்தோன்னா நீங்கள் ஆன்லைனில் அவங்க சைட்டில் அந்த ஏரியாவில் ஏஜென்ட் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி they are ready to give you any support at any time. So we are building relationship. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க 250 நாட்டிலையும் நமக்கு ஏஜென்சிஸ் தேவைப்படும். எல்லா ஊர்களையும் we are giving ஏஜென்சி. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் we are giving a country government. வேர்ல்டில் இருக்க எந்த நாட்டில் இருக்கிறவங்கனாலும் அந்த நாட்டுக்கு ஏஜென்சி எடுக்கணும்னாலும் இல்லை ரீஜன் அப்படி அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது என்னாச்சுன்னா நாமினல் காசு. ஒரு ஏஜென்சினா ஜஸ்ட் ஒரு இந்தியா பொறுத்தவரை ஜஸ்ட் ஒரு 1500 rupees பே பண்ணி ஏஜென்ட். அந்த மாதிரி ஒரு ரீஜன் பொறுத்தவரை 2.5 lakh ரொம்ப நாமினல் அமௌண்ட். they are going to get a huge business. அவங்க கீழே ஒரு 300-400 ஏஜென்ட் வந்தாங்கன்னாவே பர் டே ரெவன்யூ வில் பி மோர் தென் 20,000 30,000 ஆகுது. இது பெரிய ரெவன்யூ ஜென்ரேட்டிங் சிஸ்டம். அது மாதிரி நியூமரஸ் ப்ராடக்ட் வந்து இந்த விதம் இல்லை. என்னென்னா இப்போ B2B
Bizbilla.com B2B, NetBilla சொல்லிட்டு both are online. அடுத்து பிரம்மாண்டமான எஜுகேஷன் போர்ட்டல் வருது. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய மெடிக்கல் போர்ட்டல். இப்படி கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 60-70 போர்ட்டல் பிளான். another 1 or 2 years more than 60 portals will be there. அவ்வளவுக்கும் this agency will be the person who is going to take care of all business. அந்த பிஸ்னஸை பூரா அவங்க தான் கேர் எடுக்க போகிறாங்க. ஸோ wherever they move, wherever they see people, they will be getting business. So agency concept பொறுத்தவரைக்கும் for all having talent, well enthusiastic, நல்ல fired people, immediately you can enter. SGBC டாட்டிங் உள்ள போங்க, அதில் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, அதில் மினிமம் டீடைல்ஸ் அனுப்புங்க. From there our company will guide you how you can become a person, how you have to earn money. Complete system பண்ணி கொடுத்துருவாங்க. You have good experts and people to teach you. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதை ட்ரெயின் பண்ணி மார்க்கெட்டில் போயிட்டு எப்படி செய்ய ஆகும்போது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இனி அடுத்து தொடர்ந்து கிடைச்சிட்டே நெவர் எவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் இட் வில் பி ஃப்ரம் எஸ்ஜிபிசி தான், எல்லா பக்கமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எஸ்ஜிபிசியில் யூ வில் பி கெட்டிங் கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாப்புலேஷன் க்ரோத் பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்ரி இயர் க்ரோயிங் ஆன், அதே மாதிரி பிஸ்னஸ் ஆல்சோ க்ரோயிங் ஆன். சைமல்டேனியஸாக நம்மளோட சர்வீஸும் அதே மாதிரி எவ்ரிடே இட் வில் க்ரோ. ஸோ பீப்புள்ஸ் ஆர் வியூயிங் திஸ் episode can contact immediately. The address and website details are told there. You can see the page and you can contact immediately and grab this opportunity. இது SGBCங்கிறது இன்னொரு 1 yearல there will be competition within people. உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு டைம் இல்லைங்கிற லெவலுக்கு will be producing more agents. அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வின் த டே. அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் புதுசாக வரவங்களுக்கு நியூ ஆகும். பட் இப்போ யாரெல்லாம் உள்ள வரீங்களோ வில் பி த டாப்பர்ஸ். என்னன்னா எல்லா விஷயமுமே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ யூ கேன் யூஸ் த ஜாப் எவ்ரிடே. புதுசாக எந்த பிஸ்னஸ் நியூவாக வந்ததுனாலும் இமீடியட்டாக நீங்கள் அதை ஆன்லைனில் கொண்டு வரது, அப்புறம் பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு வரதுக்கோ இல்லை ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணி கொண்டு வரதுக்கோ இல்லை வாட் எவர் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர், என்ன இந்த நெட் ரிலேட்டடாக வெப் ரிலேட்டடாக வாட் எவர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இன்டர்னலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு போர்ட்டல் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணணும், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணணும், ஒரு iOS அப்ளிகேஷன் பண்ணணும், வாட் எவர் இட் மே பி, யூ வில் பி at your service. At any time our people should be there to give you the best service. So related to எல்லாமே பப்ளிக் ரிலேட்டட் பீப்புள்ஸும் ஏஜென்ட்டும் எப்போவுமே மிங்கிளாக இருக்குது. கம்பெனி வில் ஆல்வேஸ் பி அட் யுவர் சர்வீஸ். அதாவது எப்படின்னா இதுவரை நடக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ் ஆர் சேம் திஸ் வீடியோ can immediately log into Bizbilla.com and they can post their products, whatever products are. So உள்ள வந்து there are lot of opportunity here, free opportunity, and உள்ள வாங்க, then you will be getting promoted. அதில் எப்படி என்ன ரெக்குவயர்மெண்ட் அது சொல்லுங்க, whatever the need. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வாட் ஆல் ஆன்லைன் will be provided. இதுதான் என்னால் வந்து ரொம்ப அதாவது ஆத்தன்டிகேட்டடாக சொல்ல முடியும். வாட் எவர் யூ லைக், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஏதாவது ஒன்று பார்ப்போம், இது மாதிரி இருக்கு, எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கணும், ஜஸ்ட் யூ ஷோ த மாடல். அது இது வேணும்னா எவ்ரிதிங் வில் டூ இட். ஸோ நீங்கள் என்ன ஆன்லைனில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அது என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த டெக்னாலஜி யூ வாண்ட் டு bring it, we will be at the core to service. அடுத்து வந்து வேற மற்ற மாதிரி அடுத்தடுத்து போர்ட்டல்ஸ் வரும்போது will be explaining what are all the things you can do.
அடுத்த எபிசோட்ல ஓவரால் த பிஸ்னஸ் get added to Bigbilla.com and how the TradeBilla.com shall be used. இதெல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன். Thank you. Have a great day.